வணக்கம். நம்ம இன்று ஒரு ஜாதக ஆய்வு அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜாதக அமைப்புக்கான ஒரு கேள்வி அப்படின்றது, ஒரு டாக்டர் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எனக்கு ஒரு அமைப்பு இருக்கா, ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அது டாக்டர் ஆவேனா இல்லையா அப்படின்ற அமைப்பு. இப்போ இந்த ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்களை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு மேச ராசி, ராசியிலேயே செவ்வாய் சுக்கிரனுடன் இணைவு ஆக ஒரு ராசி நல்லா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். ஒரு அந்த ஆயுதம் அப்படின்ற விஷயங்களில் நம்ம ஒரு டாக்டர் அப்படின்னா அறுவை சிகிச்சை மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா, அப்படின்றப்ப அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தைரியமாக திடமாக செய்கிறதுக்கு அந்த செவ்வாய் அப்படின்ற விஷயம் நல்லா இருக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா ராசி அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அப்போ இங்கே உங்களுக்கு மேச ராசியாகி செவ்வாய் உள்ளே இருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரனுடன் இணைந்து நல்ல சுபத்தன்மையாக ஒரு நல்ல பலமாக இருக்காங்க. அப்போது எது இருந்தாலும் ஒரு தைரியமாக அந்த சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட பார்த்தாலே ஒரு மயக்கம் அப்படின்ற விஷயங்கள் வந்துடும், ரைட்டுங்களா? அப்போ அது செவ்வாய் கொஞ்சம் பலம் இழந்து அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். இதில் பாருங்கள், உங்களுக்கு மேசத்துலேயே செவ்வாய் பலமாக இருக்குது, சுக்கிரனுடன் இணைந்து நல்ல சுபத்தன்மையாக இருக்குது. ஆக மேலும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு அங்கே துலாமையும் பார்க்குது, லக்னமாகவும் அங்கே இருக்குது. அப்போ லக்னமும் ராசியும் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு செவ்வாயோட பார்வையும் இருக்குது. அப்படின்றப்ப லக்னமும் ராசியும் ஒரு தைரியம், அந்த ஒரு எதாக இருந்தாலும் ஒரு ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை உடல் சம்மந்தப்பட்டதில் அந்த ஊசி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கெலாம் சில பேர்லாம் நடுக்கம் வந்துடும். ஊசியை பார்த்தாலே பயப்பட்டு நடுக்கும் அப்படி விஷயங்கள் வந்துடும். அப்போ அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்கிறதுக்கு அப்போது அந்த மனோ ரீதியாக உடல் ரீதியாக ஒரு தைரியம் இருக்கணும் இல்லையா? அந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா ராசி லக்னம் அப்படின்றதுக்கு அமைப்பு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை போடுறதுக்கு நமக்கு ஒரு 2 முக்கியமான விஷயம் வேணும். அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் சுத்தமாகி நல்ல பலமாக இருக்கணும். ஒரு சூரிய பகவான் அப்படின்றது ஒரு சுபத்தன்மையாகி நல்ல பலமாக இருக்கணும். அப்போ அடுத்து சூரிய பகவானை பார்க்கும்போது பாருங்கள், உங்களுக்கு குருவோட பார்வையில் 5ஆம் பார்வையாக அருமையாக ஒரு சூரிய பகவானை பார்க்குறாங்க. அப்போ சூரியனும் ஒரு சுபத்துவம், ஒரு செவ்வாயும் சுபத்துவம், லக்னம் ராசி சுபத்துவம் அப்படின்ற வகையில் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த ஜாதக அமைப்புக்கு இருக்குது. ஒரு அப்போ மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயங்களே இவங்களுக்கு போகிறதுக்கான அமைப்பு கிட்டத்தட்ட வந்துடுச்சா அப்படின்ற விஷயங்கள் அப்படின்ற விஷயங்கள் நம்ம இப்போ இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள், தசாபுத்தி என்ன போகுது அப்படின்ற விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். தசாபுத்தி போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சுக்கிர தசையில் ஒரு ராகுவோட புத்தி முடியுது, வர்ற அக்டோபரோட முடியுது. அப்போ சுக்கிர தசையில் ராகு புத்தி ஒரு அக்டோபர் வரைக்கும் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு புத்தி அப்படின்ற விஷயம் வருது. ஆக உங்களுக்கு ஒரு குருவோட புத்தி அப்படின்ற விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. எல்லா விஷயங்களுக்குமே அந்த குரு புத்தி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஆக ஜாதக அமைப்பு பாருங்கள், லக்னம் துலா லக்னமாகி லக்னத்துக்கு 4ல் கேது, கேந்திர பாவகத்தில் ராகு கேது அச்சுக்கள் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு திரிகோண பாவத்தில் ஒரு பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மேலும் பாருங்கள், சனி பகவான் சிம்மத்தில் இருக்குது. அந்த சிம்ம வீட்டை பாவத்துவம் பண்ணாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வையில் உங்களுக்கு சனி பகவான் இருக்குது. அப்படின்றதுல சனி பகவானும் இங்கே சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் அடைகிறார் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுது. அடுத்து உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்களுக்கு புதன், 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல கேது, ஒரு 5ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா துலாமே லக்னமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு 11ஆம் இடத்துல குரு. அப்போ ராசிக்கு 11ல் குரு அப்படின்ற விஷயம் இருக்கிறப்ப ஒரு பாக்கியாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு விஷயங்கள். மனதில் எண்ணிய காரியம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆக உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மருத்துவம் அப்படின்ற விஷயங்களில் இந்த ஜாதக அமைப்புக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது. இது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சுக்கிரதசை அப்படின்ற விஷயம் போது சூரிய தசையில் கண்டிப்பாக மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது இருக்குக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதுபோல் பல ஜாதக அமைப்பு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.